போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் மணி எத்தனை மணிக்கு வராங்கன்னா 10 மணிக்கு வராங்க. பசிக்குது, கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணுங்க பூட்டை. காலி சம்பளம் தான், வேற எதுவும் இல்லை. உடச்சிட்டோம் வீட்டை. சி இது வெடுக்குன்னு போய் சாத்துது. நம்மளதெல்லாம் அப்படியெல்லாம் போகாது. காப்பி ஒரு குண்டா வச்சு வச்சிருக்கேன், வர காப்பி நேரத்துல வந்துருவாங்கன்னு. வாங்க போய் பாட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, மாமனார் கூப்பிடுறேன். கூப்பிட்டார், எனக்கு தெரியும். கை தட்டி கூப்பிட்டார். அது உங்க வயனது வந்துருவாருங்க. உங்க வயன் வந்துருவாருங்க. அது உங்க வயனது வந்துருவாருங்க. அவரு தலைவரோட ஃபோனு ரிங் போகுதாமா. அவர் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. குழந்தைனார் கூப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நாங்கள் 7 மணிக்கே ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு சீர்லேருந்து வந்து மறுபடியும் எங்களை பிக்கப் பண்ணி போகிறாங்க. திட்டானு திட்டு ஃபோன் அடி. நான் மாமனை மறந்து வச்சுட்டு போயிட்டார். தள்ளிக்கு ஒரு இடம்பத்தில் என்னங்க மாப்பிள்ள வாங்கினதே வாங்கினீங்க. ஒரு தேராட்டம் வாங்க வேண்டியதானே. கார் சின்னதாக இருக்குது, இடம் பார்த்துல 1 2 3 4 5. ஏன் உனக்கு ஏன்? எல்லாரும் இப்போ வளகாப்புக்கு போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம். மணி 10 ஆயிடுது. பசி நம்மளுக்கு கப்பன்னு மணி 6 மணிக்கு எந்திரிச்சங்காட்டிக்கு ஏதாவது போடுன்னு கேட்டே இருக்குது. நைட் சுட்ட பணியாரம், பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இத்தனையும் சாப்பிட்டாச்சு. நான் பாருங்க கிள்ளி வச்சுட்டேன். எனக்கு நானே இப்படி செஞ்சு ஒன்றாயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்றக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு தான் அங்கேயே போக போகிறோம். ஏன்னா பேக்கில் வந்துட்டோம் பின்னாடி வழியா. எனக்கு மட்டும் பளிச்சுன்னு கிளி பச்சை கலர் இல்லை, சூப்பராக இருக்கு. அக்ஷயா தங்கம், அக்ஷயா குட்டி. சாப்பாடு என்னென்ன வச்சாங்கன்னு தெரியலிங்க. சும்மா ஜம்முன்னு இருந்தது. கேசரி, இட்லி வச்சாங்க. இட்லி சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. தோசை வேணால் சும்மா சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல நான். அப்புறம் என்ன, எப்பவுமே என்ன வாங்கிட்டு வந்தாலும் என்னமோ வாங்குறப்ப எடுப்பேன், வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு எடுக்க மாட்டேன். அதே மாதிரி இலையில உட்காந்துட்டு ஜம்முன்னு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் சாப்பிட்றக்கு இலை எடுத்தேன். இலை எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. சௌந்தரி வந்து குத்து விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக திரி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. யாரும் நிறைய பேர் கூப்பிடலைங்க, சிம்பிளாக தான் பண்ணாங்க. அதனால் அங்கேயே வச்சாச்சு மண்டபத்தில். இந்த குட்டி பாருங்கள், நாங்களும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம். சிரிப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறா, கம்முன்னு இருக்கிறா. குட்டி வாய், குட்டி எல்லாமே குட்டி குட்டியாகவே இருக்குது. அவங்க ஆத்தா விட்டு எங்கேயுமே போக மாட்டா. எப்பவுமே அவங்க ஆத்தாக்கிட்டே தான் இருப்பா. கௌதம் எப்படியோ எடுத்துட்டா. அப்படி கண்ணடிச்சே தான் பார்க்குறாளே தவிர சிரிக்கவும் மாட்டேங்கிறா, பேசவும் மாட்டேங்கிறா. இவளுக்கு பிள்ளைங்கன்னா எப்படி இருக்குமோ தெரில. பிள்ளைங்க எல்லாருமே அப்படி தான். குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான், யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் அவளுக்கு பிள்ளைன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிள்ளை இல்லையேம்பா. பாருங்க, மொட்டுன்னு முழிக்கிறாளே தவிர சொல்கிறதுக்கெல்லாம் சிரிப்பு லேசாக வருது. ஆனாலும் சிரிக்க மாட்டேங்கிறா. நாங்களும் கலாய்ன்னு கலாய்க்கிறோம். கூட்டிகிட்டு வந்து இந்த சின்ன பாப்பா பாரு, பெரிய பாப்பா பாருங்கள் எப்படி கூப்பிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து நின்று கொடுமைப்படுத்துகிறோம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த பாப்பா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா, கண்ணு மட்டும் தான் அடிக்கிறா. இவங்களெல்லாம் கண்டா எதுவுமே சொல்கிறதில்ல இல்லைங்க. ஆனால் கௌதம் கண்டா மட்டும் சண்டைக்கு போவான் அனுஸ்ரீ. எதுக்கு அப்படின்னு தெரியல. அப்புறம் அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு மேடைக்கு போய் கிட்ட நின்று எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் யாருமே வீட்டில் வச்சாங்கன்னா எல்லோரும் கும்பலாக பக்கத்தில் இருப்பாங்க. நான் போய் நின்னோம்னா கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் தெரியாது.
எனக்கு மேடையில் ஸ்டேஜில் போய் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. அதனால் மகாலட்சுமி கூப்பிட்டு வந்து கிட்ட உட்கார வச்சு இங்கேருந்து கீழே இருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பொன் குழந்த பிறக்கணுன்னு ஆசை. இனி அவள் புண்ணியம் பண்ணியிருக்காளா என்ன பண்ணாலும் தெரியல, பார்ப்போம். பொண்ணு பிறந்தா புண்ணியம், தம்பி பிறந்தா தயாராகிக்க வேண்டியதாக அடி வாங்குறதுக்கு 2 மருமகிட்டையும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. இனி என்ன வரம் கேட்டுருக்கான்னு தெரில. எனக்கு என்னமோ பொன் குழந்த தான் பிறக்குன்னு தோணுது, பார்ப்போம். அந்த காலத்துலேயும் மாமா ஒரே ஒருத்தர் தானுங்க ஆத்தாக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கோவப்பட்டோ சத்தம் போட்டு பேசியோ நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சின்ன வயசில் அவர்கிட்ட உட்கார வச்சிட்டா நான் கம்முன்னு உட்காந்துக்குவேனாம்மா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டாராம்மா. கம்முன்னு மடியில் உட்கார வச்சிட்டோம்னா அவரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்துருப்பார், நானும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கம்முனே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. நிஜமாலுமே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே பேச மாட்டார். எப்படி தான் அப்படிலாம் இருக்காங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணி சுற்றி போடுறாங்க. தம்பி பொண்ணு மேலே உட்காந்துருக்கா. அந்த பாப்பா வயிற்றில் இருக்கும்போது தான் மகாலட்சுமி எனக்கு ஃப்ரெண்டானான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரே ஒரு வளகாப்பில் சந்தித்தோம் நானும் அவளும். அவள் தனியாக உட்காந்துருந்தா என்ன ஆச்சோ பிடிச்சி போச்சு, பந்தம் தொடருது. இத்தனை பேரும் ஒருத்தவங்களுக்கே இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொய்னு அந்த சேர் ஃபுல்லாக இருப்பாங்க குட்டீஸாகவே. எல்லாமே பொண்ணாக தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக எடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் பேட்ரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வேப்பந்தலையில், அதாவது வேப்பங்கோல், அது என்ன சொல்கிறது, அந்த இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த கோலில் வளையல் மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு போட்டுவிடுவாங்க. அதுக்கப்புறமா வளையல் போட்டுக்கலாம். ஒத்தப்படையில் வர்ற மாதிரி வளையல் போடுவாங்க. வளையல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப செமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இத்தனை பேர் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும். இன்னும் தம்பி பையனும் ஓடிடுவான், போய் மேலே உட்காந்துக்குவான். நிஜமாலுமே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சரியா, எனக்கு அந்த இடத்த என்ஜாய் பண்ணி பேசுகிறது நல்லாயிருக்கும். இந்த மியூசிக்கை போட்டு என்ன பண்ணுறது இல்லை. அவங்க தான் அத்தை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும் சாமி. அவ்வளோதான். அந்த காலத்தில் எப்படி அத்தனை பேர்த்த வளர்த்துனாங்க என்ன ஏன்னு தெரியலிங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒருத்தர் 2 பேர் வச்சுருந்து அவங்கள சமாளிக்கிறக்குள்ளே எப்பா முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்க சமத்தாக இருக்காங்க. நம்ம 2 பாப்பாவுமே சமத்து நல்ல பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அவங்களே லொல்லு பண்ணுற மாதிரி தெரியும். ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு இவங்க பெஸ்ட்டாக தெரிவாங்க. பாருங்க, அடுத்தவர் போயிட்டாரு, குடுன்னு ஓடுறாரு. அக்காவும் தம்பியும் அப்பா கீழே போட போகிறாளா, தூக்கவே முடியல அவனால். பாப்பாவோட தம்பி தாங்க. அடியில் கம்முன்னு உட்கார வச்சிட்டா. பின்னாடி கொண்டு உட்கார வைக்க போகிறான் கணேஷ். ஆனால் முன்னாடியே உட்காந்தாச்சு. 2 4 5 பேர் இவங்களுக்கே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு 2 பையன் 2 பொண்ணு. வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, பார்த்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். பொண்ணு என்ன பையன் என்னங்க, ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அங்கே பாருங்க, குட்டி பையனை திண்ணீர் எடுத்து எப்படி விட்றான்னு சொல்லிட்டு சித்தப்பா பார்த்தாரு. சித்தப்பா பார்த்துட்டு கூப்பிடும்போது சித்தி வந்துட்டாங்க. சித்தி அவங்ககிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு போனாங்க. அந்தளவுக்கு அடி வெளுக்கிறான். திண்ணீர் வைக்க வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அந்த போடு போடுறான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, சித்தி கூட்டிகிட்டு போய் கழுவிட்டு வந்து விட்டாங்க. மறுபடியும் அதே மாதிரி செய்கிறான்.
எதுக்குது? டேய் எங்கடா கொடுத்த சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டாங்க. மகாலட்சுமி கூட்டிகிட்டு போய் தான் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருந்தோம். எல்லோரும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. பின்னாடி இருந்து ஜூம் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் முன்னாடி வந்துட்டேங்க. கூட்டம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க, அளவாக தான் இருந்துச்சு. நானும் மகாலட்சுமி என்ன பேசிகிட்டு இருந்தோன்னு தெரியலிங்க, மறந்துட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேர் மட்டும். எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போயாச்சுங்க. இவங்க தான் லலிதா, தேவியோட அக்கா. நான் நிறைய வளையல் எடுத்தேங்க. 3 கலர்லேயும் 4 கலர்லேயும் எடுத்தேன். சாரிக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு, கலர் கலராக. கை வழியாக போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சித்தி தான் வந்து அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேச அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்தால் எனக்கு எதுவும் பேச வராது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி மியூசிக் ஓடிட்டுருக்குது. நல்லா இருந்துச்சு சித்தி பேசுகிறது. மியூசிக் போட்டால் அது நல்லா இருக்காது, அப்புறம் டெலிட் பண்ண வேண்டியதாக வந்துடும். அதனால வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விளம்பரத்தில் வர பொண்ணு வந்து என்ன மாதிரியே இருக்காமா. என்ன மாதிரி இருக்கா இல்லை என்ன மாதிரி பேசுதான்னு தெரியல. அது இன்னொருக்கா கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ஸ் அப்படி இருக்கா, நான் அப்படி இருக்கிறேன்னு கேட்குறேன். அது ஏதோ பவுட்ரு விளம்பரம், துவைக்கிற பவுட்ரு விளம்பரத்துக்கு வருதுங்களாமாங்க அந்த பொண்ணு. அது என்னன்னு இன்னும் எனக்கு சொல்லலை. அது எதுன்னு பார்க்கலாம், பார்த்தா வீடியோ எடுத்து போடுறேன் நான். அவங்க அத்தை மருமக, சித்தி, இவங்கெல்லாம் அப்படியே கூட்டாக உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்படி தான் கேங்காக பேசிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக் போட்டு விட்டாங்க, அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதை என் தங்கச்சி வேறு சொல்லி காமிக்கிறா. நான் அது போட்டிருப்பேன், அது காப்பி ரைட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ எடுக்க ஆரம்பிக்கிறேன்னா அப்போ மியூசிக் வந்துடுது. ஒரு சிலரை ஏன் பிடிக்குது ஏன் பிடிக்கலைன்னே தெரியாது. அந்த மாதிரி நந்தினி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானவ. நிஜமாலுமே அக்கா அக்கா அக்காங்கிற தவிர வேறு எதுவுமே பேச மாட்டா. ரொம்ப நல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை அவங்க அம்மாவுக்கு. நந்தினி வந்து எத்தனை மாதமோ வயிற்றில் இருக்கும்போதா பிறந்ததுக்கப்புறமாவோ அவங்க அப்பா இறந்துட்டாராமா. அவங்க அம்மா வளர்ப்பில் தாய் மாமா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமானவ, அவ்வளோ பிடிக்கும். ஹாய் சொல்கிறாங்க, ஹாய். இந்த குட்டி தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க ஐயாவை பேக்கெட்டில் போட்டிருப்பானே, அவங்க ஐயாவை காணோம். வாண்டு பையன் அவங்க மாமனை பார்த்தாவே அழுக ஆரம்பிச்சிருவான். எதுக்கு தான் பார்த்தாவே அழுகிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் கௌதம் பார்த்தா ரச்சிதா அழுக ஆரம்பிச்சிருவான் எனக்கு தெரிஞ்சு. என்னமோ வேணும்னு கேட்டே இருக்கிறான். அவளும் சமாதானம் பண்ணி பார்க்குறான், ஆனால் சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். சொல்லு 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 நீ சொல்லு. இல்லை நீ சொல்ல ஃபர்ஸ்ட். எதா இருந்தாலும் போய் சொல்லிட்டு வந்துருங்க எல்லாத்துக்கும். அவங்க வீட்டு போய் வீடியோ எடுத்து அது கண்ணு போட்டுருச்சாமா, பையன் பிறந்திருக்குது பேத்தி வேற. அது குட்ட மாட்டு கண்ணுக்குட்டி. போட்டோ எடுக்கிறக்குள்ள நோய் 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 பேசிட்டே இருக்கிறான் மேடம். அந்த குட்டியோட போனதுக்கு அடையாளமே ஒரு ஃபோட்டோ தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் நிஜமாலுமே என் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்தில் அந்த மாதிரி எடுத்தால் தான் உண்டு. என்னையெல்லாம் எந்த ஃபோட்டோவும் எடுக்கல. அப்படி தான் எனக்கு பைத்தியம் முடிச்சு போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே இவர் எத்தனை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க தெரியுமா. ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அது காணுங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது சுடிதார் போட்டிருக்கிறது,
சின்ன மாமியாரோட பெரிய மருமகள். அவங்க ஏதோ ஒரு காமெடி சொன்னாங்க, அது திருப்பி சொல்லுடி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியலக்கா, எனக்கு வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் என்ன போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சொல்லி சொல்லி பார்க்குறா. ஃபஸ்ட்டு செமையாக இருந்துச்சு, அவள் சொல்ல சொல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு போகலாவான்னு சொல்லி கூப்பிட்றக்காக அத்தை பையன் வந்தாச்சு. அப்புறம் என்ன சிரித்து சிரித்து வாய் வலிக்குது, கிளம்பிட்டோம். வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறான் அத்தை பையன். பாருங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் சாப்பிட்ருக்குறாங்க. யாருன்னு கேட்டால் தங்கச்சியும் பாப்பாவும் தான். அது பார்த்தா ஒரே மாதிரி இருந்தது. சின்ன தங்கம் இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வரமாட்டேன் நானும் விட்டுறது. கொடா விற்றுட்டு போகிறானுங்கோ தம்பி, யாரோ விற்றதை பார்த்துருப்போம் போல். அதுக்கப்புறம் தாட்டி விட்றக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வரலான்னு கிளம்பிட்டோம். அத்தை இருங்க தாட்டி விட்டு போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாங்க. அதனால் வெயிட் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அழகுமலை. மலைக்கு போகணுன்னு ஆசை தானுங்க, ஆனால் டைமிங் செட் ஆகலை. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிற நேரம் ரொம்ப மொட்டை வெயில் அப்படிங்கிறதுனால காலெல்லாம் பற்றிக்கும். ஏன்னா கீழே செப்பல் கழட்டி விட்டு போகணும். அதனால் இந்த தடவை போய் எடுக்க முடியல. இனி எப்பயாவது போனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அவங்க 3:30 மணிக்கு கிளம்பிட்டாங்க. நான் அங்கே ஒரு 5 மணிக்கு போயிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.